பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும் போது உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது முழுமையான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முழுமையான ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கு கர்த்தருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அந்த மோசேயை குறித்து அவனுடைய சகோதரியும் சகோதரனும் அவனை குறித்து முறுமுறுக்கிறார்கள், அவனை குற்றப்படுத்தினார்கள், குறை சொன்னார்கள். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்க உங்களோடு கூட நான் பேசுவதை விட நான் மோசேயோடு பேசுவது அதிகம். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அந்த இடத்துல மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவனே மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தது போல நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நேரத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்ப உறவில் உண்மையாக இருக்கணும். சபை உறவில் உண்மையாக இருக்கணும். தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கணும். எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உண்மை உள்ள இருதயத்தை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மை உள்ள மனிதனை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை உள்ள வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தானியேலை குறித்து சொல்லுகிறார் தேவன். தானியேல் அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆமென். அதனால அவனை சிங்க கபில தூக்கி போட்ட பொழுது கூட அந்த சிங்கங்களால தானியேலை சேதப்படுத்த முடியல. ஆமென். தானியேலுடைய உண்மை அவனை பாதுகாத்தது. வேலை செய்கிற இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், எதிரிகள் நம்ம சூழ்ந்து கொள்ளலாம். எதை குறித்து கவலைப்படாம நம்ம உண்மையாக இருப்போமானா, நமக்கு உபத்திரவங்கள் அதிகமாக வந்தால் கூட அந்த உபத்திரவங்கள் மத்தியிலையும் தேவன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். தானியேல் உண்மையாக இருந்தபடினால ஆண்டவர் தேசத்தில் அவனை உயர்த்தினார். ராஜாவுடைய ஸ்தானத்துல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தானியேலை தேவன் உயர்த்தினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கும்போது உபத்திரவங்கள் அதிகமாக வந்தால் கூட அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே தேவன் நம்மை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த பலமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். யோசேப்பை பாருங்க. அவன் போர்த்திபருடைய வீட்டில் வேலை செய்கிறான். வேலை செய்யும்போது அந்த போர்த்திபருடைய மனைவி தவறான பாவம் செய்யணும்னு சொல்லி அவனோடு கூட அவனோடு கூட இடைப்படும் பொழுது அந்த யோசேப்பு, என் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினது போல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட அந்த யோசேப்பு உண்மையாக இருந்தபடினால அந்த எகிப்துக்கே தேவன் அவனை அதிகாரியாக மாற்றினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தனிப்பட்ட ஜீவிதத்தில் நம்மை தேவன் பார்த்து கொண்டிருப்பார். நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதை தேவன் அறிந்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜீவிதத்தில் நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம் உண்மையாக வாழ்வோம். அது நமக்கு மிகப்பெரிய ஆஸ்வாதம், மிகப்பெரிய மேன்மை. அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருப்போமானால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாய் மாறுவான் என்று சொல்றது போல நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாய் வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்கிற இடங்கள்ல, சபையில, கர்த்தருடைய காரியத்துல, எல்லா காரியத்திலும் உண்மையா இருப்போம். நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிபூர்ண ஆசுவத்தை கொடுத்து பாதுகாத்துகளும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உண்மையா இருக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உண்மையா இருந்து உயர்த்தப்பட, தேவனால் ஆஸ்வதிக்கப்பட ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.